நீங்க கேட்ட சரியான விஷயம். காடு வெட்டி குறுக்கே இந்த நிலை, ராமதாஸோட நிலை என்னங்கிறது இறைவன் முடிவு பண்ணுவார். அவரை யாரும் செய்யல முடியாது. தள்ளாடதான் இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலே வாழ்ந்து இளமையோட பக்குவம்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அவர் வாழ போற காலம்ங்கிறது அதை நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது, அதை இறைவன் முடிவு பண்ணும். அவருக்கே அந்த நிலைமைங்கிறப்ப அவருக்கு பிறகு நாளா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி, அக்கா, அக்கா மாமா, மச்சான், மாமா, இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சொத்துலாம் இருக்கு. அது யார் பேர்ல இருக்குன்னு தெரியல. எல்லா கையும் அன்பு, எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பேசுவாங்க அவங்க? என்ன பேச முடியும்? பண்ணிதான். ஏன் பாயாது? பாய்ந்தானே அவரும் தப்பான மனிதர்களை வளர்த்தாங்க. எல்லாரும் வளர்த்த கடவை எல்லாரும் மாண்டி பாஞ்சிடாது. தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன்னோட சொந்த பந்தங்களோட நிர்பந்தத்தின் காலமாகவும் நான் அன்னைக்கு அதை செஞ்சேன்னு அவர் சொல்றாருங்கள, அவர் பண்ண தப்பு திருப்பி அங்க பாயுது. ஆமாங்க, நான் போய் நீங்க எனக்கு ராமதாஸ் எனக்கும் பாட்டாளி மகிழ்ச்சிக்கும் பிடிக்காதுங்க. நான் போய் இன்னைக்கு ராமதாஸ் தான் ஆதரிப்பேன். அன்புமணி ஆதரிக்க மாட்டோம். அன்புமணிக்கு உழைக்க தெரியாது, உரிமைகளை மதிக்க தெரியாது, அடுத்தவங்கள உட்காந்து பேச தெரியாது, வந்தவங்களோட கூட்டம் உட்காந்து சரி சமமா பேசி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லாதவன் நீ ஐநா சபையில பேசலாம், 108 உண்டாக்கிருக்கன்னு சொல்லலாம், இன்னும் மற்ற கருத்துல நீ நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். என்ன செய்ய முடியும்? நீ எதுவுமே செய்ய முடியாது. ராமதாஸுங்கிற ஒற்றை வார்த்தை இல்லைன்னு சொன்னா அன்புமணிங்கிற அத்தியாயமே இன்னொரு அரை மணி நேரம் இல்ல, 6 நாள் இல்ல, 60 நாள் இல்ல. அவர் வாயை தொண்டுட்டாருன்னா அதுல இருந்து ஸ்டார்டிங் ஆயிடும். கடைசி கட்டமா 60 நாள் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ எம்பி எலெக்ஷன் அப்போ நான் அதிமுக ராமதாஸ் சொன்னாரு சொல்லியிருக்காரா, ஆனா அன்புமணி வந்து பிஜேபி தான் கூட்டணி பண்றது. அன்புமணியும் சௌமியாவும் காலில் இல்ல, அது மறுக்க முடியாத விஷயம், அது உண்மையான விஷயம். அது யாரும் மறுக்கலாம் முடியாது. அவங்க குடும்பத்துல அப்பப்ப பெரிய விஷயம் நடக்கும். காடு வெட்டியார் போச்சுட்டு வெளில வந்துருவார். காடு வெட்டியார் போச்சுட்டு, ஐயா நீங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றப்ப கூட நீங்க தலைவணங்கி போயிடுறீங்க. ஐயா என்ன பண்ண சொல்றேன், என்னால என் பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், குடும்பம் எல்லாம் என் காலில் உண்டு அழுவுது, நீ வந்து பேசு அப்படிங்கிற சொல்ல அப்பயே இருந்தது அந்த சமாதான சூழ்நிலை. அப்ப குடும்பத்தின் நிர்பந்தத்தினாலதான் அவர் அன்னைக்கு அந்த கூட்டணிக்கு போனார். உண்மை அதுதான். அவங்களுக்கு தேவைன்னா காலை பிடிச்சிட்டு வருவாங்க, தேவையில்லைங்கிறப்ப அவரோட கதையை முடிக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. அதை நல்லா தெளிவா சொல்றேன் கேளுங்க, அதை மட்டும் நல்லா போடுங்க வேகமா. வெகு விரைவில் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அன்புமணியால ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாட்டியால ஆபத்து இருக்கு.